3 வகுப்புகள் முடிஞ்சு இந்த 5வது வகுப்பு நடந்தது. முதல் அத்தியாயத்திலிருந்து 3வது அத்தியாயம் வரை ஐயா கண்ணன் ஐயா அவர்கள் நடத்திய அனைத்து பாடங்களும் மிகவும் மனதில் நன்றாக புரிந்து அதை மீண்டும் மனதில் பதியும்படி வீட்டுக்கு சென்று படிப்பதனால் ஓரளவு எங்களால் அதை நன்கு பதிய முடிந்தது. சோதனை தேர்வின் மூலம் மார்க்கு குறைந்தது என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். அது ஒரு சாதாரண இதுதான். அதுக்காக எனக்கு மார்க்கு குறைஞ்சிருச்சு, யாரும் எனக்கு மார்க்கு கூடிருச்சுன்னா வருத்தப்பட வேண்டாம். தனிப்பட்ட முறையில் நானும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு எனக்கு இருந்தது. இன்று வரை நடத்திய பாடம் அனைத்தும் நன்றாக மிகவும் அழகான முறையில் ஐயா நடத்தியவர்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்போ வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பாடமும் எவ்வளோ முக்கியத்துவம், ஒவ்வொரு கிரகங்களும் ராசிகளும் தந்தைகள் நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயாவோட வழிநடத்தில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மள புரிதல் இன்னும் மென்மேலும் அது கொஞ்சம் வளர்த்துருக்கோம். அதுக்கு சுய முயற்சிகள் இருக்குது. அதை சொல்லி போட்டு நாங்கள் பேசிட்டு வரோம். மென்மேலும் வரோம். ஐயாவோட ஆசிரியர்கள் மென்மேலும் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் சிறப்பாக படிக்க வந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் மட்டும் படிக்கிறது இல்லாமல் எங்கள் ஆன்மீக பயணத்துலேயே ஐயா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகுப்பையும் சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்கிற வாழ்க்கையில் அப்படின்னு உலக வாழ்க்கை நம்ம எப்படி உலக வாழ்க்கை கிடையாது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி மாதிரி ஒரு ஞானத்துக்கு அழைச்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இந்த மேற்கொண்டு இந்த வகுப்பில் இன்னும் சிறப்பான தகவலை சொல்லி ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்ச படித்தேன். இது என்னன்னு தெரியாது. கல்வி படிப்பு படிச்சிருக்கோம். அந்த படிப்புக்கு இந்த படிப்புக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது நம்ம மார்க் அடிப்புள்ள அதில் போவோம். இதுக்கு அந்த மார்க்கு சம்மந்தமே அந்த படிப்பு கிடையாது. இது நம்ம கடவுளை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு படிப்பு நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம ஐயா வழியை போனால் நம்ம எல்லா கடவுளும் நேரில் தனியாக பார்க்கணும். 12 ராசிகளும் அதனுடைய 27 நட்சத்திரங்களும் அது ஒவ்வொன்றும் 30 டிகிரி, அதனுடைய நெருப்பு ராசிகள், நிலம், பஞ்சசக்திகள் அனைத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படிச்சுட்டு வரோம். அடுத்து இந்த கிரகங்கள் தன்மைகள் படித்ததும் ஓரளவுக்கு நல்லதாக இப்போ டெவலப் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். இனியும் நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு இதை நல்லபடியாக கொண்டு போகணும்னு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நான் வேண்டிக்கிறேன். இது நல்லபடியாக இன்னும் நிறையா சிறப்பாக கொண்டு செல்ல எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். எனக்கு தெரியாது. முதல் முறையாக நான் கற்றுக்கணும் ஐயா கேட்கும்போது கூட்டு வந்தது இருக்குது, அதை வந்துருக்கீங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் கற்றுக்க வந்திருக்கேன். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியுறேன். இது எல்லாத்துக்கும் நல்லா கொண்டு சேர்க்கறது என்னுடைய ஒரு சில ஆசை. அதை ஐயாவோட இதனால நான் மேலும் வளரணும்னு எனக்கு லேட்டாக தான் வந்தேன். இருந்தாலும் அடுத்தடுத்த பாடங்கள் மிக சிறப்பான ஒரு அடிப்படை பாடமாக இருந்தது. அந்த கிரகங்களின் தன்மையை பற்றி விளக்கினால அருமையான ஒரு சந்தர்ப்பமான எனக்கு கிடைத்தது. மேலும் மேலும் இந்த வகுப்பை நான் பயன்படுத்தி ஒரு அடிப்படை ஜோதிடத்தை எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஐயா மூலம் தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட வகுப்புகளை பின்பற்றி இனிவரும் காலங்களில் நான் இந்த வகுப்புகளை சிறப்பாக அமைச்சிருக்கேன். ஐயா அவங்க ஜோதிடம் விழிப்புங்கிறது அந்த தன்மை ஜோதிடம் மட்டும் நடத்துறது, பாடத்தை மட்டும் நடத்தலை. என்ன சொன்னால் எப்படி சொன்னால் மக்கள் அவங்ககிட்ட போய் ரீச் ஆகும், அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிறத மிக அருமையாக ஆன்மீக கதைகளோட ஆன்மீக விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. அவங்க நடத்தக்கூடிய தன்மை, அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு திறமை ரொம்ப அழகாக தெளிவாக புரியுது. நான் இங்கே படித்ததை நான் ரொம்ப பெருமை நல்வழி காட்டுறதுக்காக இந்த கல்வி நான் படி வந்திருக்கேன். ஐயா ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாரு. அவர் சொல்லி நல்லா கவனிச்சாவே போதும். இங்கே வந்துட்டு ஐயா சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் கற்றுக்கிட்டேன். அதுக்காக ஐயாவுக்கும் இங்கே வந்தப்போ எத்தனை பேருக்கு ஜோதிடத்துக்கு தெரியும் சொல்லுங்கள். அதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய ஊழ்வினையில் ஆரம்பித்து அத்தியாயம் 1ல் ஊழ்வினையில் ஆரம்பித்து ரொம்ப அழகாக ஜோதிட சாஸ்திரங்கள் எப்படி உருவாச்சு, இதிகாசங்கள்லேருந்து ராமாயணம் கதை எல்லாம் சொல்லி அங்கேருந்து யார் நம்மளுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றத அழகாக சொல்லி ஒவ்வொரு வாரமும் மாணவர்கள் சேர்க்கை எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்றத
கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த மாற்றங்கள் தெரியாமல் அந்த மாணவர்களும் நம்மளோட சேர்த்து வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகாக கதைகளாக கோர்வையாக சாஸ்திரங்கள் உருவாச்சு. ஜோதிடம் என்றால் என்ன, அந்த ஒளியிலேருந்து எப்படி வந்தோம், மனித நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றதையும் அத்தியாயம் 1 ஆரம்பிச்சு 2வது அத்தியாயம் ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு 0 டிகிரியில் ஆரம்பித்து 360 டிகிரி வரையும் பாகைகள் எப்படி பிரிக்கிறது, அந்த பாகைகள் எப்படி பிரித்தாங்க, பாதங்கள் எப்படி வந்துச்சு, 27 நட்சத்திரங்கள் எப்படி வந்துச்சு, 27 நட்சத்திரங்களும் ராசிகள் 12 எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, கிரகங்கள் எங்கிருந்து வந்தது, கிரகங்களுக்கும் இப்பொழுது இன்றைய அத்தியாயம் 3 நடத்திய கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ அத்தியாயம் 1, அத்தியாயம் 2 ராசி மண்டலம், அத்தியாயம் 3 கிரக தன்மைகள். நம்ம வீட்டில் படிக்க மாட்டோங்கிறத எவ்வளோ அழகாக ஞானக்கண் பார்வையில் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நீங்கள் யாரும் புத்தகத்தை வீட்டில் திறக்கிறது இல்லை, ஆனால் தூங்கிக்கிட்டே நீங்கள் கேட்டீங்கன்னா கூட போதும். எதை சொல்லிக் கொடுக்குறத படிக்கிறத தூங்கிக்கிட்டே கேட்டால் கூட ஆள் மனசில் அழகாக பதிகிறது மாதிரி யாரும் இந்த அளவுக்கு பொறுமையாகவும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. அதுதான் சொல்லியிருக்காங்க, குரு ஒரு மனிதனுக்கு குரு அப்படின்றவர் நம்மளுக்கு தெய்வத்தை விட தாய் தந்தையை விட வழி நடத்துறதுக்கு யார் அமையணும், குரு அமையணும். நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு குரு வாய்ச்சதுக்கு பெரிய வாக்கியமாக தான் நம்ம நினைக்கணும். இது நம்மளுடைய கர்ம வினைகள் அவங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கு. பாடங்களும் சரி, இங்கே உள்ள எல்லாரும் சரி, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நல்லது. எங்கள் குருவுக்கும் உங்கள் சார்பாக நன்றி. மதுரை எம்சி ஸ்கூலில் ஸ்ரீகஜூரி வித்தியாலயத்தில் அடிப்படை வகுப்பில் படிக்க வந்திருக்கேன். ஐயா சொன்ன கருத்துக்கள்லேயே எனக்கு முக்கியமான ரொம்ப பிடிச்சது, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, ஆனால் ஜோசியருக்கு இருக்கும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஐயா நடத்துகிற இது வரைக்கும் எல்லா படத்தும் எல்லாருக்குமே புரிய நான் நம்புகிறேன். நான் சின்ன பையன் தான், எனக்கு வயசு 22 தான் ஆகுது. ஆனால் ஐயா சொன்ன கருத்து என்னை உயர்ந்த நிலை கொண்டு போகிறது. அதுக்காக ஐயா கிட்டே சொல்லிட்டேன். இப்போ 3வது அத்தியாயம் வரைக்கும் ஜோதிடம் ஒரு அறிமுகம், ராசி மண்டலம், இப்போ சொல்லி கொடுத்த 3வது அத்தியாயம் வரைக்கும் எல்லாமே மிக சிறப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எனக்கும் நல்லபடியாக புரிஞ்சிருக்கு. அவருடைய இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் பேர் பாலாஜி. நான் முதல்ல வந்துட்டு இந்த இதுலேயே இந்த செக்டார்லேயே கிடையாது. நான் முதல்ல சொல்ல போனால் நான் என்னோடய பேக்ரவுண்ட், நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. நான் அதுக்கப்புறம் ஒரு ஐடியில் ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய ஃபேமிலியோட ரிச்சுவல்ஸ் ரிலேட்டட் கோயிலும் வைத்தியம் அந்த ரிலேட்டடில் போயிட்டு எதனால் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த விஷயங்கள்ல நான் கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் எனக்கு இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை. அப்புறம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்த சில அடிகள் அதில் தெரிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அறிவை வளர்த்து இப்போ இந்த கிளாஸ் ஏறதுமே எனக்கு நானாக வந்து யூஜிச்சு வந்து நான் சேர்ந்தது கிடையாது. என்னோடய அண்ணன் வந்து இப்போ இந்த மாதிரி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வந்தது தான். வரப்போ எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. வந்ததுக்கப்புறம் ஒரு அவர் ஒரு விஷயங்கள் சொல்கிற நம்ம வாழ்க்கையிலேயே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் கர்மா தான் சார் சொல்லியிருந்தார், ஐயா சொல்லியிருந்தார், கர்மா தான் உங்களை வந்து கொண்டு உட்கார வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பலன்கள் தான் உங்களுக்கு கொண்டு உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் ஐயா நடத்த வகுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை தியரியாக நடத்தாமல் ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி அது எல்லாமே நடத்தியிருந்தார். இது நடத்தின எல்லா பாடங்களுமே அதே மாதிரி தான் நமக்கு ஒரு யோசனைகள், நமக்கு இந்தந்த விஷயங்கள் யோசிக்க வைக்கிறதுக்குமே ஐயாவோட வகுப்பு அவர் நடத்தின அந்த எக்ஸாம்பிளோடு சேர்த்து நடத்துகிற வகுப்பு நான் ரொம்பவே திருப்தியாக நான் வந்து ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணி இந்த வகுப்பை கண்டினியூ பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது.